ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ஓ பாமா ஐயோ ராமா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு அடங்கா பிடாரி பொண்ணை லவ் பண்ணுவாருங்க. சாரி அந்த பொண்ணு தான் ஹீரோவையே லவ் பண்ணும். நாளடைவில் ஹீரோக்கும் அந்த பொண்ணு மேல காதல வந்துருதுங்க. எல்லாம் சரியா போகும் அப்படின்ற டைம்ல தான் அந்த பொண்ணு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வைக்கிறா. அது என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் 3 வருஷம் பாத்துக்க வேணாம், பேசிக்க வேண்டாம், பழகிக்கவும் வேண்டாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துக்கு நீ வா, திரும்ப வரும்போது இதே மாதிரி வரக்கூடாது, லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேகத்துல ஹீரோட வாழ்க்கைக்குள்ள வந்தாலோ அதே வேகத்துல போயிடுறா. நம்ம ஹீரோ முட்டி மோதி லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா மாறிட்டு காதலி சொன்ன மாதிரியே 3 வருஷத்துக்கு அப்புறம் காதலி சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அவருக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு அதிர்ச்சி செய்தி. இது என்ன செய்தி, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு ராம். ரீசெண்டா நம்ம ஹீரோ ஒரு லோ பட்ஜெட் படத்தை டைரக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியில ஹிட் கொடுத்துட்டாருங்க. அதனால ப்ரொடியூசர் இவருக்கு ஒரு பெரிய படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருந்திருக்காரு. அந்த படத்துல நானி தான் ஹீரோவா பண்ண போறாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது இவர் ஒரு மாதிரி டல்லாவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதை கவனிச்ச ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா, நீ எதனால இப்படி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கன்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ எதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டியோ அது நடந்துருச்சு, உனக்கான நாள் வந்துருச்சு, நீ உடனடியே இந்த இடத்துல இருந்து கிளம்பு, இங்க நடக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ப்ரொடியூசர் நம்ம ஹீரோ போ சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. நேரம் எங்க போறாரு அப்படின்னா, மலையில இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போறாருங்க. அந்த கோயிலுக்கு வெளியில யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்பவே நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே மறக்க முடியாத ஒரு பர்சன் அப்படின்னு கண்டிப்பா ஒருத்தங்களாவது இருப்பாங்க. என்னோட வாழ்க்கையில என்னுடைய அம்மா இருந்தாங்க. என்னுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மாவோட இடத்தை நிரப்பி அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச அன்பு பாசம் எல்லாத்தையுமே திரும்பவும் கொண்டாந்து கொடுத்த ஒரு பொண்ணு தான் சத்யபாமா அப்படின்னு நம்ம ஹீரோனை பத்தி இவர் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அவளுக்காக நான் தேட ஆரம்பிச்சு இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி லவ் ஆச்சு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால இப்படி மலை உச்சி மேல வந்து தனியா ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதற்கான பிளாஷ்பேக்கை இப்ப நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாருங்க. ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒன்று தாறுமாறா அந்த வழியா வந்துகிட்டு இருக்கும். அந்த கார் ஸ்டெடியாவே வரலங்க. அதே சமயம் அந்த கார் வர வேகத்தை பார்த்தா கண்டிப்பா ஒரு பெரிய விபத்தை உண்டாக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியுது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாரு. பார்த்தா பின்னாடி அந்த கார் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கும். கிட்ட வரும்போது தான் ஹீரோக்கு தெரிய வருது, ஏதோ ஒரு வண்டி ஹீரோ பயங்கரமா இடிக்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புறாரு. ஒரு கார் ஒன்று வேகமா வருது. டமார்னு ஒரு சத்தங்க. ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோவை கொடுத்து படத்தை எண்டு பண்ணிட்டாங்க போல அப்படின்னு பார்த்தா அந்த கார் நம்ம ஹீரோ மேல இடிக்கவே இல்லைங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கரண்ட் கம்பத்துல போய் மோதி நின்றுது. யாரு சாமி இது, யாருமே இல்லாத ரோட்ல இப்படி தாறுமாறா வண்டி ஓட்டிட்டு வருது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் போய் கார் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது ஒரு பொண்ணு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயினு. டோர் ஓபன் பண்ணோனே ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஹீரோயின் ஃபுல் போதையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல வந்ததுனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஹீரோக்கு புரிய வருது. அந்த ரோட்லயும் அக்கம் பக்கத்துலயும் யாருமே இல்லைங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யோசனை பண்ண ஹீரோனுடைய மொபைல் அங்க இருக்குதுங்க. அந்த மொபைல் எடுத்து ஹீரோனுடைய குடும்பத்தினர்களுக்கு போனை போட்டா, யாருப்பா நீ எங்க பொண்ணோட போன்ல பேசுற அப்படிங்கும்போது, நான் சொல்றத பார்த்துட்டு படாம கேளுங்க, இந்த போன்ல சுத்தமா சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆக போகுது, உங்க வீட்டு அட்ரஸை மட்டும் என்கிட்ட தெளிவா சொல்லிருங்க, உங்க பொண்ணை வீட்லயே கொண்டாந்து விட்டுறேன் அப்படிங்கும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமா அட்ரஸ் சொல்றாங்க. ஹீரோனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற பதட்டத்தோடய கேட்லயே ஹீரோனுடைய அம்மாவும் பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை கைத்தாங்களா புடிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாருங்க. அப்ப ஹீரோன் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டு கடையில போய் உட்காருவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கப்பல் வருவாங்க. அந்த காதலன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் எதையுமே வாங்கி தராம எல்லாத்துலயும் சுத்தபத்தம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாருங்க. கடைக்காரரே நீ ஏன் பிளேட் இப்படி கொண்டு வர, அப்படி கொண்டு வர மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. கூட இருக்கிற அந்த பொண்ணுக்கே கடுப்பாயிட்டு இருக்குது. சோ அதே ரோடு கடையில தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி தருவாரு. ஹீரோயின் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு அந்த நபரை கலாய்க்கிற அப்படின்ற பேர்ல அந்த நபருடைய தலையில கை வச்சிருவாங்க. அந்த நபர் விக் வச்சிருந்ததுனால விக் கையோட வந்துருங்க. விக் வச்சுட்டு வந்துதான் இங்க இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேள்வி கேட்க, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் செம்ம காண்டாகிறாரு. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோனோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு போயிடுறாரு. வெளியில தான் ஹீரோயினோட அம்மாவும் பாட்டியும் இருப்பாங்க. எங்கம்மா போன, குடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் குடிக்கல இவன் தான் குடிச்சான் அப்படின்னு ஹீரோவை போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சிடென்ட் ஆன ஹீரோனுடைய கார் ரோட்ல தான் நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான்றாரு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா போதையில ஹீரோவை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாமா அவரை விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பாமான்னு கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்ப ஹீரோ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வண்டி வந்து வழிமறிக்குதுங்க. யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விகு வச்ச ஒரு நபர் கிட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க இல்லையா, அந்த நபர் போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மச்சாங்க. இவனும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் பப்ளிக்ல வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. தெரியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறு அப்படின்னு ஹீரோ வண்டியில ஏத்திடுறாங்க. ஹீரோ தேவையில்லாம எதுக்கு அந்த பொண்ணை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போலீஸ் ஜீப்ல ஏறிடுறாருங்க. ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிடறாங்க. நம்ம
நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறத ஹீரோனுடைய வீட்டு செக்யூரிட்டி பாத்துறாருங்க. இதை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோன் ரொம்ப கேஷுவலா வந்து அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் டிவி பாக்குறதுக்கு ஓரியாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க, உன்னை காப்பாத்தின பாவத்துக்கு அந்த பையன் தான் இப்ப ஸ்டேஷன்ல இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸ்டேஷன்ல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நடந்த விஷயத்தையெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு ஹீரோவை காப்பாத்தலான்னு முடிவெடுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஸ்டேஷனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய தாய் மாமா பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. காசு ஏதாவது கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா ஸ்டேஷனுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் சொல்லிடுறாங்க, பணமெல்லாம் கொடுத்தா சரியாகக்கூடிய கேரக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் கிடையாது, நீங்க பணத்தை நீட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. சரி போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோடைய மாமா ஸ்டேஷனுக்குள்ள நுழைறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வராரு. என்னடா நடந்தது, என்னடா ஆச்சு, எதனால அவனை கூட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்க, அதை வெளியில போய் பேசிக்கலாம் மாமா, நம்ம இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வராங்க. நேத்து ஒருத்தன் என்ன விபத்துல காப்பாத்தினா போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாமா உங்க அப்பா ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாரு, அந்த நபரை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அந்த நபரோட டீட்டெயில சொல்லுங்க அப்படிங்கும்போது, உங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அவரை வெளியிட்டதுனால அவரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நாங்க நோட் பண்ணல அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் அந்த பையன் பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பர்ஸை வாங்குறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவரோட மாமா வீட்டில் தங்கி தாங்க படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய மாமாக்கு இன்னும் திருமணம் ஆகலங்க. ஹீரோடைய மாமா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஹீரோடைய மாமா வீட்டில் தான் இருப்பாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோனுடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஃபேமிலிங்க. ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா பெருசா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. காலையிலேயே அவங்க அப்பா வீடியோ கால்ல வராரு. எப்பப்பா ஊருக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா ஆபீஸ்ல இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு போறாரு. ஃப்ரெண்டு கேட்கிறாரு, எதுக்குடா தேவையில்லாம இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்றாருங்க, என்னுடைய பொண்ணையே கொடுக்க போறேன், இந்த பணம் மட்டும் எனக்கு எதுக்கு. ஜென்ரலா ஒரு விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா, பேசிக்கா எனக்கு கருவேப்பிலை பிடிக்காது, மாங்காய் பிடிக்காது. மாங்காவோ இல்ல கருவேப்பிலையோ நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்ததுன்னா அதை ஓரமா எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்டுருவேன். எனக்கு அது பிடிக்காது, இனிமேல் இப்படி செய்யாத அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னோட மனைவிக்கு கொஞ்சமாவது ஹர்ட் ஆகும். ஸோ அவளுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னா எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் அவாய்ட் பண்ணிப்பேன். சாப்பாட்டுல கருவேப்பிலையோ இல்ல மாங்காவோ இருந்ததுன்னா அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு பேலன்ஸ் சாப்பாடை சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் என்னோட பொண்ணோட வாழ்க்கை விஷயத்தையும் நான் ஹேண்டில் பண்றேன். எனக்கு உன் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உன் பையனுடைய பார்ட்னரை எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, பார்ட்னர்ஷிப்பை விட்டுரு அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பா உன்னோட பையனுக்கு கோவம் தான் வரும். அதை மெச்சூரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீ என்ன பண்ற அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் உன் பையன் கிட்ட கொடுத்து மொத்த கம்பெனியும் அவனையே ஓன் பண்ண சொல்லு, பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிரு. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அதை எதிர்த்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது. வீக்னஸ் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினாலே ஈஸியா சுமூகமா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு ஹீரோனுடைய அப்பா சொல்றாருங்க. ஆக மொத்தம் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஹீரோனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஹீரோயினுடைய அப்பா உறுதியா இருக்கிறாரு அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோடைய கேங்கு வழக்கம் போல காலேஜுக்கு போறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா காலேஜ்ல லவ் குருவா இருப்பாருங்க. யாராவது லவ் ப்ராப்ளம் இல்ல லவ் செட் ஆகணும் அப்படின்னா இவர் போய் உதவி செய்வாருங்க. அந்த வகையில ஒரு பொண்ணு கிட்ட போய் இவர் பேசுவாருங்க. இது வரைக்கும் உன்னை ஒருத்தனாவது பாத்திருப்பானா, இப்போ ஒருத்தவனை பாக்குறான் அப்படின்னா அதற்கு காரணம் நான் தான். எனக்கு ஒரு ஐபோன் மட்டும் வாங்கி கொடுத்துரு, நான் கண்டிப்பா உனக்கு எல்லா உதவியும் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு சிரிக்கிறா. அப்ப அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணை விரும்பக்கூடிய பையன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து செம்ம காண்டாகிறான். அதுக்கப்புறம் பிரேக் டைம்ல எல்லாருமே வெளியில இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் லவ் குரு இருக்கிறார் இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா விளையாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாருங்க. அதை பார்த்த அந்த பையன் செம்ம காண்டோட வந்து ஹீரோட ஃப்ரெண்டை அடிச்சிடறான். அங்க உட்காந்துட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. உடனடியாக பஞ்சாயத்து பண்றதுக்காக கிட்ட போறாரு. அந்த பையனோட சட்டையை பிடிக்கிறாரு. உடனே அந்த பையன் சொல்றான், என்னோட மச்சினிச்சியோட கையை இவன் எப்படி பிடிக்கலாம் அப்படின்ட்டு. பட்டுன்னு ஹீரோ என்ன நினைச்சாருன்னே தெரியலங்க. அந்த பையன் கிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துடுறாரு. டீ அவன் அடிச்சது என்னடா, நீ என்னடா அவன் கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா வந்துடுறாருங்க. ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க ஹீரோவை ஸ்விம்மிங் பூல்குள்ள மூழ்க அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ஞாபகம் வந்துருதுங்க. அதனாலதான் ஹீரோ சைலண்டா வந்துட்டாரு. சரி ஹீரோ கிட்ட எதையும் கேட்க வேணாம், நம்ம எல்லாரும் படத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து படம் பார்க்கறதுக்காக போவாங்க. ஆனா ஹீரோ தியேட்டருக்குள்ள நுழைய மாட்டாருங்க. அங்க வெளியிலேயே உட்காந்துக்குவாரு. பேசிக்கா நம்ம ஹீரோக்கு சினிமானா பிடிக்காதுங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தியேட்டருக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கிட்ட அங்க வேலை பார்க்கறவர் கேட்கிறாரு, நீ என்ன வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்க, டிக்கெட் இருந்தா உள்ள போ, இல்லாட்டி கிளம்ப, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப கேன்டீன்ல இருக்கிறவர் கூப்பிட்டு சொல்றாரு, அவர் அப்படியெல்லாம் சொல்லாத, ஒரு ரெகுலர் கஸ்டமர், அவர் படம் பார்க்கறதுக்காகலாம் உள்ள போக மாட்டாரு, அங்க உட்காந்துட்டு வெறும் சவுண்டை வச்சு அந்த படம் ஹிட் ஆஃப் லாப்பான்றத கணிச்சு சொல்லுவாரு அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா ஹீரோடைய மாமா பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. வாலண்டரி ரிட்டர்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னும் நிறைய டைம் இருக்கு, நீங்க ஏன் ரிட்டர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க என்னோட மாப்பிளைய வந்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன ஒரு லோன் எடுக்கலாமே அப்படிங்கும் போது, இல்ல இங்க லோன் எடுத்து இஎம்ஐ
கட்டிட்டு அது அவனுக்கு ஒரு பேர்டனா இருந்துடக்கூடாது. ஸோ அவன் பீஸ்ஃபுல்லா செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட வேலையை விட்டு அதன் மூலமா வர காசை வச்சு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சரி ஓகே நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோடைய மாமாக்கு போனை போட்டு ரொம்ப மூட் அப்செட்டா இருக்குது, அதனால வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே வீட்டில் வச்சு சந்திக்கிறாங்க. ஹீரோடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் மாமா கூட சேர்ந்து சரக்கு போட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் பறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இவர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால இவரால் ஈஸியா வந்து வெளிநாட்டில் சீட்டு வாங்கிட முடியும் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் பேசுறாங்க. என்னோட பேர் சத்யபாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க யாருங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி ஆக்சிடென்ட் ஆகி நீங்க கூட என்ன காப்பாத்தி கொண்டு போய் வீட்டில் விட்டீங்களே அந்த பொண்ணே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா என்னோட கான்டாக்ட் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது கான்டாக்ட் நம்பர் மட்டும் இல்ல உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டு வைக்கிறாங்க. ஹீரோனால பதிலே சொல்ல முடியலங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா பேசுறாங்க. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி லொகேஷனையும் அனுப்பிச்சிடுறாங்க. ஏங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு வார்த்தை பேசுறதுக்கே திணறாரு. ஆனா ஹீரோ கூட பல வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஹீரோடைய மாமா யார் என்னன்னு சொல்லி விசாரிக்க அப்பதான் நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. சரி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு மாமா சொல்றாரு. இல்ல மாமா ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்ததுக்கே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இன்னொரு தாட்டி பார்த்தேன்னா வாழ்க்கையே அவ்வளவுதான், அதனால நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பூ தாராளமா போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாருங்க. சொன்ன மாதிரியே சொன்ன டைமுக்கு அந்த பொண்ணு சொன்ன லொகேஷனுக்கு போறாருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேள்வி கேட்க ஹீரோ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோயின் அந்த பதில சொல்லி முடிச்சிடுறாங்க. ஹீரோ பேசவே விட மாட்டேன்றாங்க. ஹீரோவை பத்தின எல்லாமே ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்குது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து டேபிள்ல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பீர் குடிக்குங்க, குடும்பத்தோட உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி அவங்க டேபிள்ல இருக்கக்கூடிய பீரை தட்டி விட்டு அந்த குடும்பத்தினருக்குள்ள பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க. நீங்க பெரிய மனுஷங்களா, நீங்க தானே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நீங்க பக்கத்துல வச்சுட்டே அந்த பொண்ணு ஊத்தி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுவாங்க. இதையெல்லாம் கேட்ட ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. நேற்று ராத்திரி கண்மூடித்தனமா குடிச்சிட்டு வந்து வண்டியை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சுட்டு இப்ப குடிக்கிறது தப்பு அப்படின்னு பக்கத்து டேபிள்ல இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்றா. இவ ஃபர்ஸ்ட் கரெக்டா, எனக்கு தெரிஞ்சு இவ பைத்தியன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளவுறா சாமின்னு அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாருங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் விட்டுறதா இல்லைங்க, தொடர்ந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்றது, மெசேஜ் பண்றது, பார்க்கணும்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ எப்படியாவது தப்பிச்சா போதுண்டா அப்படின்ற நிலைமையில தாங்க சுத்திக்கிட்டு இருப்பாரு. சரி கால் பண்ணா எடுக்க வேணாம், மெசேஜ் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைலண்டா இருப்பாருங்க. பார்த்தா கார் எடுத்துட்டு இவங்களோட காலேஜுக்கே வந்துருவாங்க. ஏன் கால் பண்ணா போன் எடுக்க முடியாதா, அவாய்ட் பண்றியா அப்படின்னு கேட்க அவாய்ட் எல்லாம் பண்ணலங்க அப்படின்னு ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க ஹீரோ சத்யபாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு நான் தான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லி முடிச்சுட்டு என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வச்சிருவாங்க. இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க சொல்றவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சுடுகாட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. எதுக்குங்க இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, நான் ஒரு படம் பண்றதுக்காக கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், சோ அந்த கதையை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சினிமாவே பார்க்காத ஒரு ஆளுங்க, நீங்க கதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சது கரெக்ட், ஆனா யாருக்கிட்ட சொல்லணும், அது எந்த இடத்துல வச்சு சொல்லணும்னு நினைச்சது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கேள்விப்பட்டேன் படம் பார்க்காமையே படத்தோடைய சத்தத்தை மட்டுமே வச்சு அந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பா அப்படின்றத நீ சொல்லுவியாமாவே, சோ உன்கிட்ட என்னோட கதையை நான் சொன்னேன்னா அந்த படம் நல்லா போகுமா இல்லையா அப்படின்றத உன்னால சொல்ல முடியும் இல்லையா, அதனால நீ கதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு சமாதியில உட்கார வைப்பாங்க. சரி நான் கதை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்காலத்து கதையை ஒன்று சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல எல்லாம் ஒரு ஆண் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா காலை அடக்கணும், கல்ல தூக்கணும், போர்ல வெற்றி பெற்றுட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பெண் ஆணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் பண்ண போற அந்த பையனை பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட வச்சு அந்த பையனுடைய தலை மேல வந்து ஒரு ஆப்பிள் வச்சிருவாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அந்த ஆப்பில் குறி வச்சு அம்பு விடணும். அந்த அம்பு வந்து ஆப்பிள் மேலே பட்டுருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் ஹீரோயினுடைய கதை களத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸுங்க. அந்த வகையில் பொண்ணுங்க அம்பு விட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்மகன்களையும் கொண்டு போட்டாங்க. கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அந்த கதையோட ஹீரோயினே வராங்க. ஒரு அம்பு இல்ல 3 அம்பு எடுத்துட்டு வந்து பறக்க விடுறாங்க. அந்த 3 அம்பும் நம்ம ஹீரோடைய நெஞ்ச குத்தி கிழிக்கிற மாதிரி வருது. இந்த கதையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்து போயிடுறாருங்க. ஏதோ பழங்காலத்து கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க கதை நல்லா இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. நல்லா இருக்காவா, இது ஒரு பிளேஸ், இது ஒரு கதை, நீ ஒரு டைரக்டர் வேற ஆக போறியா இதை வச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டுறாரு. சரி இந்த கதை நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், உனக்கு பிடிக்கலான்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நல்ல கதையா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நெக்ஸ்ட் டைமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும்போது 2 பைக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா பைக் ஓட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோனும் கார் ஓட்டிட்டு வந்து சிக்னல்ல நிப்பாட்டுவாங்க. பைக் நல்லா இருக்கு, நல்லா பைக் ஓட்டுறீங்க, ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்க அந்த பைக்கர் சொல்லுவாங்க அதுல ஒரு கிக் இருக்கு, ஃபன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஃபன்னுக்காகவும் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் ரொம்ப வேகமா வண்டியில டிராவல் பண்ணோம். அப்போ ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல நான் தப்பிச்சிட்டேன், ஆனா பாத்தீங்களா என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் 2ம் போயிடுச்சு, இவருனால இப்ப எழுந்திருச்சு நடக்கவே முடியாது
அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக்கா வராரு. எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோன் இந்த கதையை சொல்லி அன்னைக்கு நாங்க ஃபன் எல்லாம் முக்கியம் இல்ல லைஃப் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா என்னோட ஹஸ்பண்ட் இந்நேரம் நல்லா இருந்திருப்பாரு. சரி உங்களுக்கு என்ன, உங்களுக்கும் ஃபன் தானே முக்கியம், ரொம்ப வேகமா போங்க. நாங்களாவது 80 கிலோமீட்டர்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி இதோட முடிஞ்சது, நீங்க போற ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் காத்தோடய கலந்துருவீங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பைக்கர்ஸ் 2 பேரும் மிரண்டு போய் இனிமேல் ஸ்லோவாவே வண்டி ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பரவாயில்ல இவன் நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாப்பாருங்க. அங்க கட் பண்ணா மாமா வீட்டுல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்றாங்க இன்னும் ஹீரோ வீட்டுக்கு வரவே இல்ல, ஒருவேளை அந்த பொண்ணு கூட ஓடி போயிட்டானோ என்னவோ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி பொண்ணுங்க கூட சுத்துற கேரக்டரும் நம்ம ஹீரோது கிடையாது, எங்க தான் போயிருப்போம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோ கொண்டாந்து வீட்டு வாசல டிராப் பண்ணிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப களைப்போட வராரு. எங்கடா போனேன் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ காலையில இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றாரு. அந்த நேரம் பார்த்து லவ் குரு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். காலேஜ்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா கேட்பான். நாளைக்கு காலையில வா, நான் சொல்ற ஐடியா ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா செட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையனும் சரின்னு கேட்டுப்பான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ காலேஜுக்கு போவாருங்க. என்னடா ஒரே சத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அதான் நம்ம லவ் குரு மறுபடியும் ஒரு ஜோடியை சேர்த்து வச்சிட்டான், அதான் ஒரே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல வா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே வந்து பார்த்தா பிரச்சனை பண்றது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். இந்த ஏஜ்ல உங்களுக்கு என்ன காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் குரு சேர்த்து வச்ச கப்பல பாத்தீங்கன்னா பிரிச்சு விட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் கார்ல ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கிரவுண்டுக்கு கூட்டு போவாங்க. அங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்க போய் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு ஆக்சுவலா அன்னைக்கு அவ குடிச்சிட்டு வந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டு இவ ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு தான் போல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க அவளுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது, அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குடிச்சோம், அவளே குடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ குடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா அவளுக்கே தெரியாம அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கோக்ல ட்ரிங்கை மிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதை குடிச்சுதான் அவ பயங்கர போதை ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கும் உண்மை தெரிய வருதுங்க. ஹீரோயின் எங்க கூப்பிட்டாலும் சலிச்சுக்கிட்டே தான் ஹீரோ போவாரு. இதுவரைக்கும் ஹீரோயினை அடங்கா புடாரி அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல ஹீரோக்கு நல்ல அபிப்பிராயமே வருதுங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில்ல போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. சோ இந்த இடம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொரு இடமும் இருக்கு வாங்க கூட்டிட்டு போய் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்ல எனக்கு என்னமோ சரியா வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி இந்த இடத்துக்கு எதுக்காக கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு ஃபீலுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்ன ஃபீல் அப்படின்னு கேட்க ஏன்னா என்னோட சினிமாக்கான 2வது கதையை எழுதிட்டேன், அந்த கதையை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சைஸா எஸ் ஆக பாக்குறாங்க. எங்க போறீங்க, அந்த கதையில நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன கதை பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல நடந்த கதை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நடக்க போற கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாங்க. அந்த கதையை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த கதையில ஏகப்பட்ட வயலன்ஸ் இருக்குதுங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சொல்லக்கூடிய கதைங்களுக்கு இன்டர்லிங்க் எல்லாம் வச்சு சினிமேட்டிக் யூனிவர்ஸா ஒன்னு உருவாக்க போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு முன்னாடி பாஸ்ட பத்தி சொல்றேன்னு ஒரு மட்டமான கதையை சொன்னேன், இப்போ அதை விட கேவலமான ஃபியூச்சர் கதையை சொல்றேன், இதுல சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வேற அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டுறாருங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஹீரோக்கு திடீர்னு அந்த பழைய ஞாபகம் வருதுங்க. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போட்டு டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, ஸோ இப்போ அந்த தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கே பயப்படுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணோட உசுறு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பட்டுனி ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு ஹீரோனுடைய உசுரை காப்பாத்துறாருங்க. அப்போ ஹீரோவுடைய அம்மா சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. நமக்கு ஒரு விஷயத்து மேல பயம் இருக்கு அப்படின்னா அந்த பயத்தை துணிஞ்சு ஒருத்தங்களை நம்ம காப்பாத்துறதுக்கு இறங்கிட்டோம்னா அவங்க மேல நமக்கு காதல் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய உசுரை காப்பாத்துறோன்னே ஹீரோனுக்கு ஹீரோவை இன்னும் பிடிச்சு போயிருதுங்க. இவங்க 2 பேரும் இன்னும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய அப்பாவை காட்டுறாங்க. ஃப்ரெண்டோட பையன் கிட்ட நீ ஹைதராபாத் போயிட்டு என்னோட பொண்ணை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டு சொல்றாரு இருந்தாலும் நீ உன் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமே அப்பதானே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு ஏன் இவ்வளவு டவுட்னு தெரியல, என் பொண்ணு சொன்னாலும் நான் சொன்னாலும் ஒண்ணுதான், சரி ஓகே நான் இப்பவே கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு வீடியோ கால் பண்றாருங்க. வீடியோ கால் பண்ணதோட மட்டும் இல்லாம நான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும், இவருக்கானே இவன் என் ஃப்ரெண்டோட பையன் அடுத்த வாரம் ஹைதராபாத் வரான், நீங்க 2 பேரும் மீட் பண்ணுங்க, இவனுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. எனக்கு என்னுடைய அப்பாவையும் பிடிக்கும் ஹீரோவையும் பிடிச்சிருக்கு, எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னதான் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மாதிரியான சூழ்நிலையில கேர்ள்ஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு போனை போட்டு வார்த்தைக்கு வார்த்தை ப்ரோ 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 அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ வீட்டுல இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து ஹீரோ பக்கத்திலேயே வந்து நின்றுறாங்க. இன்னும் இப்படி இவ்வளவு ஃபாஸ்டா வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு பேசணும்னு மட்டும் இல்ல பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தா வரட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய மாமா வீட்டுக்கு வந்துருவாரு. ஹீரோ ரொம்பவே பயப்படுவாரு. ஆக்சுவலா நாளைக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள், நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைச்சேன், அதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மாமா கவனிச்சுட்டே தான் இருக்கிறாரு. மாமா கோவப்படுவாரு அப்படின்னு பார்த்தா மாமா என்ன சொல்லுவாருன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணோட காலடி
கேள்விப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுரா, இதை நம்ம கண்டிப்பா செலிப்ரேட்டே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ராத்திரி இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சரக்கடிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோடைய மாமா கிட்ட பசங்க 2 பேரும் கேட்பாங்க, உங்களுக்கு கல்யாண நாளே பயமா இல்ல பொண்ணுனாலே பயமா, ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோடைய மாமா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நபரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா வீட்டில் தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ தனியாலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிற்கும் போது ஹீரோடைய மாமா ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போயிருந்திருப்பாருங்க. ஆனா ஹீரோடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அவங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால என்னால இந்த பையனை ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ நீ அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோடைய மாமாவும் ஹீரோ பாத்துக்கிறேன்னு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாருங்க. ஸோ ஹீரோ பாத்துக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹீரோடைய மாமா எடுத்ததுனால ஹீரோடைய மாமாக்கு காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரவே இல்லைங்க. ஹீரோவை எப்படியாவது டெவலப் பண்ணி கரை சேர்த்தரணும் அப்படின்ற எண்ணத்தோட ஹீரோக்காகவே வாழ்ந்திருக்கிறாருங்க. இதைய சொல்லி முடிக்கும் போது பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனலாகி ஓடி வந்து தன்னுடைய மாமாவை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிருவாருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா துணை கூப்பிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒர்க் இருக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்களும் துணைக்கு வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வரேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய காரில் ட்ராவல் பண்ணுவாங்க. என்ன ஒர்க்கு, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு டைரக்டர் பார்க்கறதுக்காக போகிறோம், ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க என்கிட்ட ஒரு கதை இருக்கு அந்த கதை கேட்குறீ அப்படிங்கும்போது நீ வேண்டான்னு சொன்னா விடவா போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மட்டமான கதையை சொல்றாங்க. இந்த கதையும் கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படியா இனிமேல் நான் கதையே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாடா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மூச்சு விடுறாங்க. நான் சொன்னது அவன்கிட்ட, உங்ககிட்ட எல்லாம் நான் கதை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டைரக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா இவன் தான் இனிமேல் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் தான் நாங்க ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா கடைசியில நம்ம ஹீரோ தான் வந்து அவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண போறதா வந்து ஹீரோயின் இன்ட்ரோ பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் சினிமானாலே ஆகாது, போய் படத்தை டைரக்ட் பண்ணு அப்படின்னா எப்படி பண்ணுவாரு. அதனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு, நான் அமெரிக்கா போக போறேன், மாஸ்டர்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. மாஸ்டர்ஸ் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா சினிமா எல்லாருனாலே எடுத்துட முடியாது, நீ சினிமா எடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ சொல்ற அப்படின்றதுக்காக நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி சினிமாவை கத்துக்கிறேன், ஆனா என்னோட மாமா விடணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமா கிட்ட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போய் பேசுறாங்க. இந்த மாதிரி ஹீரோ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி இங்க ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோடைய மாமா இருக்கிறார் இல்லையா, அப்பவும் எதிர்ப்பு தெரிவிப்பாரு அப்படின்னு பார்த்தா அவரும் சந்தோஷப்படுறாரு. அட்லீஸ்ட் நம்ம ஹீரோ இந்த ஊர்லயே இருப்பார்ல, நான் டெய்லி பாத்துக்கலாம்ல, தாராளமா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. பார்த்தா கண்ணு முன்னாடி ஹீரோயின் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. எங்க எப்போன்னு சொல்றதுக்கு நீ வரியா அப்படின்லாம் நான் கேட்க கிடையாது, நீ வரணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிருவாங்க. ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோனுக்கு பர்த்டே வரப்போகுது. உனக்கு பர்த்டே வருதுன்னா எனக்கு எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கப்பா எனக்கு வாங்கி தருவாரு, நான் உனக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அந்த மாலை விட்டு வெளியில வருவாங்க. அப்ப ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. மழையில நனைஞ்சபடியே இவங்க 2 பேரும் ரோடு கிராஸ் பண்ணுவாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அந்த பழைய ஞாபகம் வந்துடும். யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோவை ஸ்விம்மிங் பூலுக்குள்ள மூழ்கடிச்சு இனிமேல் சினிமா பாப்பியா அப்படின்னு மிரட்டினது ஹீரோக்கு ஞாபகம் வருங்க. அதனால அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நடு ரோட்லயே நின்றுவாரு. ரோடு கிராஸ் பண்ண நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா, ஏன் ரோட்லயே நின்னுட்ட, அங்க கார் வருது பாரு சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காக இவங்க ரோட்ல ஓடி விடுவாங்க. அப்ப அந்த வழியா வந்த ஒரு காரு நம்ம ஹீரோனை அடிச்சு பறக்க விட்டுருங்க. ஸோ அதே இடத்துல நம்ம ஹீரோனும் கீழே விழுவாங்க. ஹீரோனை கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட்டும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை ஹாஸ்பிட்டல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ ஹீரோனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த தகவலை உடனடியாக நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு போனை போட்டு சொல்லிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையே தான் நம்ம ஹீரோ சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோனை பாக்குறதுக்காக வருவாரு. அப்பதான் ஹீரோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பத்தி நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கரமான ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சருங்க. ஹீரோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு வந்து சினிமா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அடிக்கடி ஷூட்டிங் போயிருவாரு. ஸோ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியான ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோட அம்மா மயக்கம் போட்டு விடுறாங்க. அப்பதான் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோட அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை தன்னோட கணவர்கிட்ட சொல்லும்போது ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா, இப்ப எது வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து ப்ரொசீஜர் சொல்லுவாரு, அதை ஃபாலோ பண்ணிக்கோ, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்க பேச்சை கேட்டு தான் எனக்கு குழந்தை இல்லாம ஆயிடுச்சு, இந்த வாட்டி கண்டிப்பா எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு நம்ம ஹீரோ வயிற்றுல சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பிறக்கிறாருங்க. ஹீரோக்கு முழு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து ஹீரோட அம்மா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே பிஸியா இருந்துகிட்டு இருப்பாருங்க. அதனால சுத்தமா அன்பு காட்டவே மாட்டாரு. ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நிறைய சினிமா எல்லாம் காமிச்சிருக்காங்க.
நிறைய படத்துக்கெல்லாம் கூட்டு போயிட்டு வருவாங்க. அதனால சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோக்கு சினிமானா ரொம்ப பிடிக்குங்க. டிவி போட்டு ஒரு பாட்டை பயங்கரமா சவுண்ட் வச்சு கேட்டுட்டு இருப்பாரு. இதுல கடுப்பான ஹீரோடைய அப்பா பிடிச்சி அடிச்சு போட்டுருவாருங்க. அப்ப ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாளைக்கு ஏதோ ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் இருக்கான், நம்ம 2 பேர்த்தையும் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது என்னால வர முடியாது அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மா மட்டும் அந்த கல்ச்சரல் ஈவெண்ட்டுக்கு போவாங்க. அந்த ஈவெண்ட்ல ஒரு 5 ஷோ நடக்குங்க. அந்த 5 ஷோவையுமே ஹீரோ தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு, அதுவும் அத்தினூண்டு வயசுல. அப்ப நம்ம ஹீரோடைய அம்மா ஆசைப்படுவாங்க, கண்டிப்பா ஹீரோ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஹீரோவை நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆக்கி பார்ப்பேன் அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோவோடைய அப்பாவை பத்தின ஒரு உண்மை தெரிய வருதுங்க. ஆக்சுவலா ஹீரோடைய அப்பாக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒரு குடும்பம் இருக்கு. அந்த உண்மையை மறைச்சு ஹீரோடைய அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காருங்க இவ்வளவு நாள். இந்த உண்மை பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. முதல் மனைவியோட ஃபேமிலிக்கும் தெரிய வர ஆரம்பிக்குது. நீ இண்டஸ்ட்ரியில நிலைச்சிருக்கணும் அப்படின்னா நீ 2வது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கள கழட்டி விட்டுரு, அப்படி இல்லைன்னா உன்னால சர்வைவ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கோவத்தோடய பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா வீட்டுக்கு வருவாருங்க. அப்ப நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இவர் டைரக்ட் பண்ண நாடகத்தை பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா கிட்ட ஹாப்பியா ஷேர் பண்ணுவாரு. இனிமேல் நீ சினிமா பாப்பியா, சினிமா எடுக்கணும்னு நினைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோவை தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு கொல்ல பாப்பாருங்க. சரியான டைம்ல ஹீரோடைய அம்மா அந்த இடத்துக்கு வந்ததுனால ஹீரோட உயிர் தப்பிச்சுது. இல்லாட்டி சின்ன வயசா இருக்கும் போதே ஹீரோவை அவங்க அப்பாவே கொன்றுப்பாருங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்துல ஹீரோடைய அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோடைய அம்மாக்கும் ஹீரோடைய அப்பாக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்து இனிமேல் உங்க கூட எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு தனியா வந்துடுவாங்க. தனியா வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு அதிர்ச்சி சம்பவம். ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா திடீர்னு இறந்து போயிருவாங்க. ஸோ அப்பாவும் பாத்துக்காம அம்மாவும் இறந்து போய் ஹீரோ பாத்தீங்கன்னா நட் ரோட்ல நிப்பாரு. அப்பதான் ஹீரோடைய மாமா கை கொடுப்பாருங்க. ஹீரோடைய மாமா ஹீரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் ஹீரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்க. அதனாலதான் ஹீரோக்கு சினிமாவே ஆகாதுன்னு சொல்லிட்டு சினிமா பார்க்காம இருந்திருக்காரு. ஆனா இப்போ ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணதுனால மறுபடியும் ஒரு சினிமாக்குள்ள வந்திருக்காரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோ ஷூட்டிங் போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோனும் குணமாய் வந்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு போனை போட்டு நீ உடனடியா பொக்கேயோட என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கேட்காத உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இதுக்காக எங்களை வர சொன்ன, வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு செலிப்ரேஷன் பண்றேன்ற பேர்ல இங்க பொண்ணு பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நடக்குது. அங்க கோட் சூட் போட்டு ஒரு ப்ரோ நிக்கிறாரு இல்லையா, அவர் தான் எனக்கு பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாத்துருக்காங்கன்ற ப்ரோன்ற அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ரிவீல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுங்க. நினைச்ச மாதிரியே போய் அவங்க அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும் எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கும்போது, நீ இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு டிசிஷன் எடுக்காத அப்படிங்கும்போது, ஆரம்பத்துல இருந்து நிறைய முறை என்னை காப்பாத்தி இருக்கிறான். ஸோ அதனால இவன் கூட வாழ்ந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, உங்க அப்பா கிட்ட பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா வந்துருவாங்க. ஹீரோ அங்க என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னப்பா எங்களை பாத்துக்கிட்டு இருக்க, அவங்க அப்பா வரட்டும் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல ஷூட்டிங் போவாருங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு ஹீரோயின் கலாட்டா பண்றதுன்னு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க, நாங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா கல்யாண பொண்ணுக்கு அந்த மாப்பிளைய பிடிக்கல, வேற ஒரு பையனை காதலிச்சா. ஸோ நீங்க தான் லவ் குருவாச்சு, அதனால நீங்க தான் எப்படியாவது அந்த பொண்ணை அந்த பொண்ணோட காதலன் கிட்டேயே சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கல்யாணத்துக்கு போவாங்க. அந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த கல்யாணம் ப்ராப்பரா தான் நடக்குது, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையன் கூட தான் கல்யாணம் நடக்குது, நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அதே சமயம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் போய் சொன்னேன், அவங்க வந்து இந்த இடத்துல ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடி பாவி சும்மாவே இருக்க மாட்டியாடி அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஒன்னா உட்காந்து அவங்களுடைய கதைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில ஒரு பொண்ணு நம்ம ஹீரோனுடைய காதல் கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ் வாங்கினோன்னே ஹீரோவோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சினிமா பார்க்காம சினிமா தேட்டருக்கு வெளியில இருக்கிறதும், அவருடைய பாஸ்ட்ல அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஹீரோ சொல்லுவாருங்க, ஆக்சுவலா ஆரம்பத்துல நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ விளையாடிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சேன், இப்பதான் புரிய வருது உண்மையிலேயே என் மேல உனக்கு லவ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட கல்யாணத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பார்த்து அவங்களுக்கு நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. கல்யாண நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும் போது ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆயிருங்க. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கார் ஓட்டி இறங்குவாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீடு வேற எந்த வீடும் கிடையாது. சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோ அவங்க அம்மா கூட ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த வீடு தான். அந்த வீட்டை பார்த்ததும் ரொம்ப எமோஷனலாக அந்த வீட்டுக்குள்ள போவாருங்க. போய் பார்த்தா அந்த வீட்டில் அவங்க அம்மா போட்டோ இருக்கும், அதே சமயம் அந்த வீட்டில் அவங்க அப்பாவும் இருப்பாருங்க. அப்பதான் ஹீரோடைய அப்பா சொல்லுவாரு, ஆக்சுவலா அவ்வளோ நாள் எனக்கு தெரியல மீனாட்சி தான் என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு. மீனாட்சி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை அப்படியே தலைகீழாயிடுச்சு, என்னால் முன்ன மாதிரி கெரியரை ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கே வந்துட்டேன். மீனாட்சி இருக்கும்போது
இருக்கும்போது நான் அவளை நல்லா பார்த்துக்கல, இறந்ததுக்கப்புறம் அவளுடைய ஞாபகங்களோடையே நான் இங்கே இருக்கேன், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாருங்க. உடனே அவங்க அப்பா ஹீரோ கிட்ட அழுவ ஆரம்பிச்சிருவாரு. நான் ஒன்றுட்ட கேட்குறேன்டா, உனக்கு பெருசாக நான் எதுவும் பண்ணது கிடையாது, ஆனால் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நான் செத்ததுக்கப்புறம் எனக்கு கடைசியாக கொல்லி நீ வைக்கணும்டா, பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி அழுவாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோட மாமா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வேணுனே அந்த வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு, கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட எப்படி பிரேக் டவுன் ஆகணும், ஒருவேளை நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பொண்ணா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹீரோயின் அடிபட்டு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இல்லையா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்லுவாரு, ஆக்சுவலா அன்னைக்கு என்னோட அம்மாவோட பர்த்டே, அவங்களோட கல்லறையில் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனேன், போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் உன்னை முறையாக பார்த்தேன், நீ என்னோட லைஃப்குள்ள வந்ததுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு எமோஷனலாக சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு விஷயம் தெரிய வருது, அவங்க அப்பா ஊருக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு என்னோட காதல் விஷயத்தை ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ரொம்ப ஹாப்பியா போய் தன்னோட அப்பா கிட்ட இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுவாருங்க. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, ஹீரோனுடைய முகமே சேஞ்ச் ஆயிரும். அடுத்த நாள் காலையில இவங்க ரெகுலரா மீட் பண்ணக்கூடிய அந்த கோயிலுக்கு வராங்க. ஸோ அந்த கோயில வச்சு பட்டுன்னு நம்ம ஹீரோ கிட்ட நான் ஒன்னு சொன்ன கேப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு 3 வருஷம் நீயும் நானும் பார்த்துக்க வேண்டாம், பழகிக்க வேண்டாம், மெசேஜஸ் ஃபோன் கால்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இந்த மாதிரி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ இந்த 3 வருஷத்தை வாழ்க்கையில முன்னேறதுக்காக பயன்படுத்து, 3 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல நீ சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளா வா, அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீயா தான் என்னோட லைஃபுக்குள்ள வந்த, நீயா தான் காதலை வெளிப்படுத்தின, ஆனா காதலை சொல்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு 3 வருஷம் கேப்பை விட்டுட்டு என்ன பிரிஞ்சு போறேன்ற, இது எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை எந்த கேள்வியும் கேட்காத, நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி உடஞ்சு போய் சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாரு. ஹீரோடைய மாமா ஹீரோவை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. அப்ப ஹீரோடைய மாமா சொல்லுவாங்க, அவ ஒன்னும் நான் அம்போன்லாம் விட்டுட்டு போக கிடையாது, 3 வருஷம் நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு டைம் கொடுத்துட்டு தான் போயிருக்கா, ஸோ இதை கரெக்டா பயன்படுத்தி நீ வாழ்க்கையில முன்னேறிட்டு அவ சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போய் நில்லு, அப்புறம் நீ அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஹீரோ பாக்குறதுக்காக வராங்க. நீ என்னடா வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி அழுதுகிட்டு இருக்க, நான் ஒரு உண்மையை சொல்லவா, ஆக்சுவலா ஹீரோயின் வந்து சின்ன வயசுலயே உன்னைய பார்த்துட்டா, உன்னுடைய அம்மா கிட்ட டான்ஸ் கிளாஸ் கத்துக்கிறதுக்காக வந்த பொண்ணு தான் ஹீரோயின். அந்த டைம்ல உனக்கு சினிமா மேல எவ்வளவு ஆர்வம் இருந்தது, உங்க அம்மா உனக்கு சினிமாவை எந்த அளவுக்கு கத்து கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து பார்த்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். உன்னுடைய அப்பா உன்னை டார்ச்சர் பண்ணதுனாலையும் உன்னுடைய அம்மா இறந்து போனதுனாலையும் உனக்கு சினிமா மேல வெறுப்பு வந்துருச்சு. அத்தனை வருஷம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னோட வேலட்டை வாங்கி பார்க்கும்போது தான் அதுல இருந்து உன்னுடைய அம்மா போட்டோவை பார்த்து நீ தான் அப்படின்றத அவ ஐடென்டிஃபை பண்ணி உன் கூட பழகணும்னு நினைச்சிருந்திருக்கா. உன்னுடைய அம்மா உன்னை டைரக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா பிரசன்ட்ல நீ சினிமா இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறத பார்த்து அவ ரொம்பவே ஃபீல் பண்ணுனா, அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி உன்னை சினிமாக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ மொக்கையான மட்டமான கதைகளை எல்லாம் உங்ககிட்ட சொன்னா, வேணுனே சொன்னா. ஏன்னா அப்படி ஒரு கதையை சொல்லும் போது நீ கரெக்ஷன் சொல்லுவ, நல்ல கதை சொன்னா கரெக்ஷன் சொல்ல மாட்ட, நீ கரெக்ஷன் சொல்லும் போது அந்த கதை மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், சினிமா துறை மேல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ இந்த முயற்சிகள் எல்லாம் கையில எடுத்தா. அதுக்கப்புறம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது, உன்னுடைய அப்பா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டது, அப்புறம் உன்னோட அப்பா கிட்ட போய் பேசினது எல்லாமே அவதான். வெளியில தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ற மாதிரியும் அடங்கா பிடாரி மாதிரியும் ஹீரோ கிட்ட ரியாக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதற்கான காரணம் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஹீரோவை சினிமா துறைக்குள்ள தள்ளணும் அப்படின்றது ஹீரோனுக்கு தோணி இருந்திருக்குது. ஹீரோயின் லவ் இல்லாமல்லாம் உனக்கு இந்த 3 வருஷம் டைமை கொடுக்கல அப்படின்னு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. ஹீரோடைய மாமாவும் பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிடாதரா, நீ ஒழுங்கா சக்சஸ் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அவரோட கரியரை ஃபோக்கஸ் பண்றாரு. ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை பண்ணி ஹிட் கொடுத்துறாருங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை கொடுக்குறாரு. இந்த டைம் கேப்லயே பாத்தீங்கன்னா 3 வருஷம் முடிஞ்சிருது. இவரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஹிட் கொடுத்த டைரக்டரா தான் கைஸ் இருக்கிறாரு. ஸோ 3 வருஷம் முடிகிற அந்த டைம் வருது. ஷூட்டிங் ஸ்பாட்ல சோகமா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற தயக்கத்தோடையே ப்ரொடியூசர் நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வருவாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோனுக்கு பதிலா சாமியார் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கிடைக்குங்க. அந்த லெட்டர் வந்து ஹீரோயின் கொடுத்த லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அந்த லெட்டர் வாங்கி படிச்சு பார்த்தா ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் வாங்குறதுக்காக போனாங்க இல்லையா, அப்போ ஹீரோனுடைய பிளட் டெஸ்ட் எடுத்ததுல ஹீரோனுக்கு பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கும். ஸோ இதுக்கு மேல ஹீரோயினால உயிர் வாழ முடியாது. இந்த உண்மையை ஹீரோ கிட்ட சொன்னா ஹீரோனால தாங்கிக்கவே முடியாது அப்படின்றதுனால தான் 3 வருஷம் டைம் கேப் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த 3 வருஷ கேப்ல நம்ம ஹீரோயின் இல்லாம ஹீரோ வாழ்ந்து
பழகிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஹீரோயின் இல்லாமே வாழ்ந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி அதில் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பழகி லவ் பண்ணி நம்ம 2 பேருமே காதலை வெளிப்படுத்தினது கிடையாது. நேரில் இனிமேல் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, நீ வரும்போது நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல, அதனால லெட்டரில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ கண்ணீர் விடுறாருங்க. கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி யாரோ ஒருத்தங்க மனக்கோலத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினுங்க. ஹீரோ நேராக அங்கே போய் ஹீரோனை பலகாரன்னு ஒரு அற விட்டுறாரு. என்ன லெட்டர் இது, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெகுளித்தனமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னை என்ன பண்ண சொல்கிற, என்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் என்னுடைய அப்பா வந்து நீ வந்து லைஃப்பில் ஒன்றுமே பண்ணாத ஒரு ஆளாக இருக்கிற, உன்னை எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு யோசிச்சாரு. அப்புறம் நான் தான் சொன்னேன், சப்போஸ் அவன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வந்தானா ஏற்றுப்பீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால உன்னை சினிமா துறையிலேயே பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய அப்பா 3 வருஷம் டைம் கொடுத்தாரு. அந்த 3 வருஷம் டைமை தான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஆனால் 3 வருஷம் அந்த டைம் கேப்பில் நீ வந்து நான் சொன்ன ப்ராமிஸை காப்பாற்றிட்ட. ஆனால் என்னுடைய அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த மனக்கோலத்திலிருந்து ஓடி வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இந்த இடத்துக்கு வர வரைக்கும் உன்னை எங்கேஜ் பண்ணணும்ல. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தேன். ஜென்ரலாகவே ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் காமெடி இருக்கணும், எமோஷன் இருக்கணும், அழுகை இருக்கணும், ஃபைட் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த லெட்டர் மூலமாக ஒரு எமோஷனை வெளிப்படுத்தினேன். அப்படிங்கும்போது உனக்கு எது எதில் விளையாடணும்னு விவஸ்தையே இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாருங்க. அந்த நேரம் பார்த்து ஆட்கள்லாம் வந்துருவாங்க. மாமா அங்கே எல்லோருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னாலாம் வர முடியாது, கிளைமேக்ஸ் அப்படின்னாலே ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கணும், நீ அவங்க கூட சண்டை போட்டு என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் நம்மளை மாட்டி விட்டுட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிப்பாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனுடைய அப்பா வருவார், கன்னை காட்டி மிரட்டுவார். நீங்கள் எங்களை கொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி, இனிமேல் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. இதில் கன்வின்ஸ் ஆன நம்ம ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. என்ன கிளைமேக்ஸில் ஃபைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.